அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான கர்த்தர் கொடுக்கிற உயிருள்ள வார்த்தை ஏசாயா 36:15 படி, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். ஆம் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை நிச்சயமாக இக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, தடைகளை விலக்கி போட்டு நம்மை தப்புவிப்பார். கர்த்தர் நமக்காகவே இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்தில் வந்தார். மாத்திரமல்ல, நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், 1000 வருஷ அரசாளுகள் அவரோடு கூட காணப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த கொடூரமான மரணத்தை ஏற்று 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்போது கூட பரிசுத்த ஆவியானவரை உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனிதர்களாக அற்பமான மனிதர்கள் நாங்கள் தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் ஆண்டவரே மனிதர்கள் மூலமாக தகப்பனே, சாத்தன் மூலமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் அதிலிருந்து தகப்பனே பூர்ணமாக விடுதலை கொடுத்து தப்புவித்து எங்களுக்கு தகப்பன் நீர் கொடுத்த நித்திய சுதந்திரத்தை, நித்திய வாழ்வை தகப்பனை, சுகம், சந்தோஷம், ஆரோக்கியம், ரட்சிப்பு ஆண்டவரை ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கிருபை தந்து ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ரத்த கோட்டைகளும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏசு ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே இசப்பா எங்கள் குடும்பத்தை வேலை அடைங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இசப்பா இந்த நாளாக ஆண்டவரே இந்த நாளை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற இசப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஒரு தாய் ஒரு குழந்தையை கரம் பிடித்து நடத்துவது போல எங்களை தகப்பனை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வழியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் வழியை தகப்பனை செவ்வையாக்கி காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஏசு நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.